இன்னைக்கு எங்க வீட்டு தல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடிட்டு செம்ம லேட்டா 11 மணிக்கு வராருங்க. இதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட்ன்னு ஒரு காஃபிய போட்டு குடுங்க அப்டின்ட்டேன். ரோட்டுக்காரர் போடுற காஃபில ஒரு சூப்பர் மேஜிக் இருக்குங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். அப்டியே கடையில குடிக்கிற டேஸ்ட் இருக்கும். அதே பால காய்ச்சி, அதே டிகாஷன போட்டு, அதே சுகர தான் நானும் போடுவேன். ஆனா, எனக்கு அந்த ஒரு டேஸ்ட் வரவே வராது. அதனால அவர தான் அடிக்கடி காஃபி போட்டு குடுங்கன்னு சொல்லி குடிக்கிறது நாங்க. மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு பண்ணலான்ட்டு மட்டன் எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கட் பண்ணிட்டு இருந்தேங்க. டக்குன்னு கைய வெட்டிக்கிட்டேன். ஆன்னு ஒரே ஒரு கத்து. நான் பெத்ததும் என் ரோட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா, கடகடன்னு ஓடியாந்து, "ஐய்யய்யோ! என்னாச்சும்மா?" அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேண்டேடு, ஒரு பக்கம் ஆயில்மெண்ட்ன்னு எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க. பயபுள்ளைகளுக்கு எங்க சமைக்காம டேக்கா குடுத்துருவேன்னு பயம் வந்துருச்சு போல. சரி இதான் சக்குன்னு சமைக்காம இருக்கலான்னு பார்த்தா, மட்டன வேக வச்சு புட்டேன். சரின்னு சமையல் பண்ணி முடிச்சாச்சு. நெறைய பேர் எங்க வீட்டோட லொகேஷன், செக்யூரிட்டி நம்பர்லாம் கேட்குறீங்க. என்னோட சேஃப்டியும் நான் கொஞ்சம் பார்க்கணுங்க சிஸ்டர்ன்றது. நான் டிசம்பர் 1 வீடு காலி பண்ணிருவேங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நம்பர், லொகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலா ஷேர் பண்றேன்.